யாருமே நம்பது கிடையாது. இன்னைக்கு மழையே வெயிலே காயாது, மழை பெய்யும் பேப்பர்ல போட்டுருவோம். அடுத்த என்ன பண்ணுவாரு, அற்புதமா அதை மாற்றி வெயில் காய வைப்பார். வெயில் ஃபுல்லா காயத நம்ம ஜெபம் பண்ணா தேவன் என்ன பண்ணார், மேகத்தை மூடி மழை வர வைப்பார். வெயிலையும் பார்க்க முடியாது, மழையும் பார்க்க முடியாது, காற்றையும் பார்க்க மாட்டேன், நீ பண்ற மழையும் பார்க்க மாட்டேன். ஆனாலுக்கு வாய்க்கால்கள் நிரம்ப சொல்லிட்டு பழைய பாடல ராஜாக்கள்ல வாசிக்கிறோம். வாய்க்கால்கள் நிரம்ப முடியாத நாம் வாய்க்கால்களை வெட்டி வைக்க வேண்டும். ஜெபம் என்ற வாய்க்கால்களை வெட்டும் போது ஆசீர்வாதம் என்ற தண்ணீர் நம்ம வீடை தேடி வரும். தண்ணீர் நம்ம வீடு தேடி வரும், நிச்சயமா தேடி வரும். பழைய பாடல எலிசா வந்து ஜெபம் கேட்கிறாங்க, எங்கிட்ட தண்ணி இல்ல, இடத்துல ஃபுல்லா மழை இல்லை. அப்பதான் சொல்றாரு அவரு, நீங்க மழையை பார்க்க மாட்டீங்க, காற்றை பார்க்க மாட்டீங்க, உங்கள் வாய்க்கால்களை வெட்டி வைங்க, பல்ல வெட்டி வைங்க. உங்க மிருக ஜீவன்களுக்கு 7 நாள் தண்ணி கிடையாது. 7 நாள் தண்ணி இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு 7 நாள் தண்ணி இல்லாம போவோம். அவர் சொல்றாரு, நாளைக்கு நேரத்தில் அந்த வாய்க்கால் ஃபுல்லா தண்ணீர் கொண்டாரு. கர்த்தர் சொன்னபடி வாய்க்கால்களை தண்ணி கொடுத்தாரு. அவரால் முடியாது ஒண்ணுமே கிடையாது. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அவரால் முடியும். அற்புதமான தேவனா இருக்கிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 to 9 வரைக்கும் வாசிக்கிறோம். அவர் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன். என்ன மேகம் நமக்கு? அவர் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிற்று, இவருக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அவர் மறுரூபமாகி தன்னை தேவனுடைய முகம் அந்த பிரகாசமான அந்த வெளிச்சத்தை காணும்படியாக 3 பேர் தான், இந்த 12 பேர்ல 3 பேர் தான் அவர் தேவன் தெரியுது, மற்ற யாருக்கும் தெரியும். அவர் கூட்டம் என்ன பண்றாரு, அவர் வெளிப்படுத்துறார், தன்னை வெளிப்பட்டு காமிக்கிறார். பிரகாசமான உடையில அவர் நிற்கிறார், அந்த ஆடையில நிற்கிறத பாக்குறாரு. கூட மோசே வந்திருக்கிறார், எலியா வந்திருக்கிறார். 2 பேரும் 3 பேர் வந்து என்ன பண்றாரு, ஆண்டவரே உங்களுக்கு சுத்தமானா 3 கூடாரங்களை போடுவோம், நம்ம இங்கே இருக்கலாம், கீழெல்லாம் போவாங்க, கீழே போனா நம்மளை கூட்டி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி என்ன சொல்றாரு, அப்போ தேவனுடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து சத்தம் கேட்குது, வானத்திலிருந்து சத்தம் கேட்குது. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உங்களுக்கு சுத்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அவர் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த ஒளியுள்ள மேகம் நம்ம மேல் நிழலிட்டுனா அவருடைய பேச்சு நம்ம கேட்போம். அந்த உன்னதமானுடைய நிழல் நம்ம மேல நிழலிட்டுனா நம்ம கேட்போம். அந்த பரிசுத்தாவின் மேல், பரிசுத்தாவின் உண்மையில் நிழலிடும். அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் உள்ளது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி அந்த மரியாளுக்கு திருவை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி வார்த்தை வந்த பிறகு மரியாதை என்ன பண்ணார், அந்த இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுத்து இந்த பூமியிலே கொடுத்து உலகத்துக்கு முன்பாக என்ன பண்றாங்க, எல்லாரும் மரியாதை வணங்குறாங்க. ஆனா வேதத்துல மரியாதை எங்க வணங்குறாங்க, எந்த இடத்துலயுமே சாட்சியம் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. அவர் ஒரு மதிக்கப்பட்ட ஒரு சகோதரி. ஏன்னா இந்த உலகம் என்ன பண்ணுது, செய்யக்கூடாத வேலையை செய்யுது, எது செய்யாதுன்னா அதை செய்யுது. கடந்த காலங்கள்ல கோப்பாடு என்ன சொல்லிக்கிறாரு, பைபிள் இஸ் டேஞ்சரஸ் புக்கா, இந்த புக் வந்து டேஞ்சரஸ் புக்கா அவர் சொல்லிக்கிறார். பைபிள் இஸ் டேஞ்சரஸ் புக்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுக்கிறார் கோப்பாடு. எல்லா உலக சம்பந்தமான தலைவர்களோடு சேர்ந்து பேசிக்கிறார், எல்லாருக்கும் அறிக்கை கொடுத்துக்கிறார். இந்த வேத புத்தகத்துல ஆசீர்வாதமான பிளஸிங் புக் என்ன, இந்த புக்கு தான். உலகத்துக்கே ஒரு ஆசீர்வாதமான புக்கு தான் இந்த புக்கு தான். ஆனா என்ன பண்றாங்க, நிறைய பேர் இந்த புத்தகத்துடைய ஆசீர்வாதங்களை கேட்டு படிக்க 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 உங்களுக்கு நன்மை உண்டாகும். கேட்க கேட்க என்ன பண்ண, உங்க வாழையில வாசிக்கிற வசனமானது தூங்கும் போது உங்களை தட்டி எழுப்போம். தயவாச்சு ஏஞ்சி ஜெபம் பண்ணு சொல்றோம். படுக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணணும், தட்டி படுக்க வச்சு நல்ல தூக்கத்தை கொடுப்போம். எல்லாமே பைபிள்ல இருக்கு. இதை ஏன் வாசிக்கிறோம், கேட்கிறோம், எல்லாம் செயல்படுறோம். செயல்படும் போது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. மாற்றி என்ன பண்ணாரு, 100 முறை பைபிள் படித்தார். பைபிள் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன பண்ண, மாற்றி விடுதல் காலத்துல பாவ மன்னிப்பு 500 ரூபா, 500 ரூபா கொடுத்தா பாவ மன்னிப்பு, 1000 ரூபா கொடுத்தா பாவ மன்னிப்பு, சீட்டு எழுதி கொடுத்தாங்க. ஏன்னா அவருக்கு புதுசா இருக்கு, அவர் ஃபாதரா படிக்கிற கத்தோலிக்க மார்க்கத்துல ஒரு
மன்னிப்பு சீட்டு. அந்த சீட்டை வாங்கிட்டு அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டை தப்பு செய்வாங்க, என்னென்ன பாவம் பண்றாங்க, கொலை பண்றாங்க, விபச்சாரம் பண்றாங்க, எல்லாத்தையும் பாவ மன்னிப்பு அறிக்கையிட்டு போயிடுவாங்க. அதுல இருந்து புரட்சி பண்ணி வெளியே வந்தாரு. அவர் வெளியே வந்து புரோட்டஸ்டன்ட் சொல்லிட்டு வெளியே வந்து என்ன பண்ணாரு, இது கிடையாது, பாவ மன்னிப்பு பணத்தினால கிடையாது. பாவத்தை மன்னிக்கிறவர் ஒரே ஒருவர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உன் வாயினாலே அறிக்கையிட்டு பாவங்களை மறைக்கிற வாழ்வடை மாட்டான், நாங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். நீதிமொழி 28:13 வாசிக்கிறோம். பாவங்களை அறிக்கை எடுக்கிறோம், அறிக்கையிட்டு அதை வெளியே சொல்லி அதை விட்டு விடணும். நிறைய பேர் அறிக்கையிடுவாங்க, விட்டு விடணும். சிலருடைய பாவங்கள் பின்தொடரணும்னு சொல்லிட்டு யாக்கோபுல வாசிக்கிறோம். பின்தொடர பின்னாடியே வந்துருக்கும். சிகரெட் பின்னாடியே வரும், பீடி பின்னாடியே வரும், குடி பின்னாடியே வரும், வாக்கு பின்னாடியே வரும். ஆசீர்வாதம் போயிடும், எங்கேயோ போயிடும். நம்ம கர்த்தர் கவனிக்கிறவரா இருக்கிறார், பார்க்கிறவரா இருக்கிறார், பேசுகிறவரா இருக்கிறார், தொடுகிறவரா இருக்கிறார், சுகமாக்குறவரா இருக்கிறார். நம்மளை நல்ல பண்ண நீ இன்னைக்கு மனம் திரும்ப மாட்டியா? கெட்ட குமாரனை பார்த்து இன்னைக்கு நீ மனம் திரும்ப மாட்டியா? உங்க அப்பா பேச்சை கேட்க மாட்டியா? அந்த கெட்ட சகவாசத்தை விட மாட்டியா? கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தை விட மாட்டியா? கெட்ட காரியங்களை பார்க்காம இருக்க மாட்டியா? சொல்லி கர்த்தர் உன்னதமானவருடைய சர்வ வல்லவருடைய நிழல் உங்க மேல படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவங்க பார்க்கும்போது டீச்சர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்புறம் இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதீர்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரை காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தொழுந்து எழுந்திருக்கும் வரை இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். என்ன பண்ணாரு? எல்லாம் பயந்து போயிட்டாங்க. வானத்திலிருந்து சத்தம் கேட்குது. அந்த சத்தம் அவங்களுக்கு மட்டும்தான் கேட்குது, வேற யாருக்குமே கேட்குது. இயேசு கிறிஸ்துவின் சத்தம், வானத்திலிருந்து கேட்ட சத்தம் அவங்களுக்கு மட்டும்தான் கேட்குது. அவர் பூமியில எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? தேவனாக இருப்பதை அவர்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தினார். அந்த பேதுருக்கு வெளிப்படுத்தினார், யோவானுக்கு வெளிப்படுத்தினார். 3 பேரும் பார்த்தாங்க. யாக்கோபுக்கு வெளிப்படுத்தினார். அவர் தான் தேவன். நம்முடைய வாழ்க்கையில தேவனாக இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சிச்சு எல்லாமே பார்த்துட்டோம். அவர் பூமியில வந்தாரு, ரத்தம் சிந்தினார், எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆனா அவரை நம்ம ஏற்றுக்கொள்வது வாயினாலே விசுவாசித்து சொல்ல வேண்டும். வாயினாலே சொன்னாலும் கிரியிலே காண்பிக்கும் போது அது தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அற்புதங்களாலே நம்மை வழிநடத்துவதாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை தேவைப்பட்டாரு. காலையில ஜீவனோடு வைத்திருக்கிறார். நாளை ஏன் தெரியுமா? நிறைய பேர் செத்து போயிடுறாரு, நிறைய பேர் தூக்கத்திலே செத்து போயிடுறாரு. அது எப்படி தெரியாத தெரியவே இல்லை. நைட் தூக்கத்திலே காலையில விடியகாலம் 3 மணி 4 மணிக்கெல்லாம் செத்து போயிடுறாங்க. முழுசா மனுஷனா ஏற்றி நடமாட முடியல. நம்மளை ஜீவனோடு வச்சுக்கிறாரு, அதுவே பெரிய விஷயம். நம்மளை நடமாட வச்சுக்கிறாரே கர்த்தாவே சோதரம். நம்ம ஏற்றி பூமியில நடமாடி கடைக்கு போய் எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கிறாரே கர்த்தாவே சோதரம். நம்ம தேவன் அவ்வளவு பெரிய கிருபை வச்சிருக்கிறாரா, நம்ம வச்சு ஏதோ செய்ய வச்சிருக்கிறார். நம்ம காரியங்கள் என்ன பண்ணுவாங்க? வயதான காலத்துல அந்த மனுஷனுக்கு பிள்ளை பிறக்கணும்னு சொன்னோன்னு, சகரியாக சொன்னோன்னு அவன் என்ன பண்றான்? நானும் வயசாயிடுச்சு, என் மனைவிக்கும் வயசாயிடுச்சு, குழந்தை எப்படி பிறக்கணும்னு சொன்ன உடனே நீ விசுவாசியாதபடினாலே அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் நீ ஊமையா இருப்பா சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்ட பிறகு குழந்தை பிறந்த பிறகு அந்த காலத்துல என்ன பண்றாங்க? தகப்பனுடைய பேர் தான் பிள்ளைங்களுக்கு வைப்பாங்க. இப்ப சகரியான்ற பேர் தான் வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருக்கிறாங்க. பக்கத்துல சொந்தக்காரங்கலாம் ஒரு ஸ்லேட் வாங்கி அவர் எழுதுறாரு. யோவான்னு சொல்லிட்டு எழுதின உடனே வாயில வந்து வார்த்தை வந்துச்சு. அவர் ஊமை என்ற வாய் கட்டு அவிழ்க்கப்படும். நம்முடைய வாயில அநேகருக்கு கட்டு இருக்குது. வாயில பேசும்போது பாவம் வருது. வாயத்து வந்தா கெட்ட கெட்ட வார்த்தையா வருது. வாயத்துல ஏன் வருது நம்ம வாயில? அப்ப தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? உங்களுக்குள்ள இருதயத்துல கார் இருக்கிறா, பொறாம இருக்குதா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பாரானால் சர்வ வல்லவருடைய நிழல் மரியாள் மேல் பட்டது போல உங்கள் மேல் படும். நிச்சயமாவே படும். மரியாள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க எந்த விதத்திலயும் வந்து ஒரு தேவனுக்கு முன்பாக சாதாரணமான ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வந்தவங்க கர்த்தர் என்ன பண்ண தெரிந்து கொண்டார். கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதம் உனக்கு வந்துருச்சு அப்படி சொல்லி மரியாதை வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் சத்தம் எப்படிப்பட்டதோ என்று கலங்கினவர்களாக இருந்தார். நான் துர்த்தனை அறியனே. சின்ன வயதுல அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை வந்து இப்படிப்பட்ட காரியம் நடைபெறும் என்று தேவனுடைய சர்வ வல்லவருடைய நிழல் அவங்க மேல இறங்கி அற்புதம் செய்து. நம்ம மேல கர்த்தருடைய நிழல் இறங்குமானா நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்யணும். நமக்கு என்ன பண்றோம்? கேட்கறதுக்கு பயப்படுறோம். ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் கேட்கறது போல நாம் கேட்போமானா நம்முடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். இங்க பார்க்கிறோம் 91ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற
உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லும்போது நம்முடைய வீட்டை அணுகக்கூடாது, நம்முடைய சரீரமாகி இந்த கூடாரத்தை அணுகக்கூடாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தவறுதலாக நீங்கள் விழும்போது தூதர்கள் உங்களை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். வேணும்னே நீங்க விழும்போது தூதர்கள் உங்களை ஏற்கவே மாட்டார்கள். தவறுதலாக நீங்க படியில போறீங்க, உங்களை அறியாம நீங்க கால் சுப்பாருங்க, சகோதரர் சொன்னார் கால் சுப்பாய் இந்த மாதிரி நீக்கி போட்டு அப்படின்னு காட்டு சொன்னார். தவறுதலாக நடக்கிற காரியங்களை தேவன் தாங்குறவராக இருக்கார். ஏனென்றால் தேவன் உங்களுக்கு கவனிக்கிறவராக இருக்கார். நீங்க அவருக்கு முழுசா ஒப்பு கொடுத்தா அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தின் வலுசத்தை மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உயர்ந்த இடத்துல நம்ம தேவன் வைக்கிறவராக இருக்கிறார். அவன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். தப்புவிக்கிறவரும் அவர் தான், கனப்படுத்துகிறவரும் அவர் தான். நமக்கு எல்லா நேரங்களிலும் நம்மை தப்புவித்து கனப்படுத்தும் போது நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். 16ஆம் வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ரட்சிப்பை அவர் காண்பித்து நம்ம என்ன பண்றாரு, நல்ல வழியில் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய நிழல் நம்ம மேல பட்டு இருக்கணும். உண்மையா நிழலிடும், மரியாதை மேல நிழல் இருக்குது. பேதுரு என்ன பண்றாரு, நிழல் பட்டாலாவது சுகம் கிடைக்காதா விசுவாசிக்கிறாங்க. அந்த நிழல் அங்க படுது, சுகம் கிடைக்குது. இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவருடைய மேல் நிழலிட்டது. நிழலிட்டோன்னா தேவன் மேல இருந்து சத்தம் கேட்குது, வானத்திலிருந்து சத்தம் கேட்குது. அவர் என்னுடைய நேசகுமாரன், அவருக்கு செவி கொடுங்கள். யாருக்கு செவி கொடுங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுங்கள். செவி கொடுக்கும் போது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சங்கீதத்தில் பார்க்கிறோம், உன்னதமான ஒரு மரம் இருக்கிறவன் சர்வ வலியுடைய நிழலில் தங்குவான். அவருடைய நிழலை நீங்க தங்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். 1 கொரிந்தியர் 3:17. நீங்களே இந்த ஆலயம், தேவனுடைய ஆலயத்தை ஒருத்தர் கெடுத்தா தேவன் அவனுக்கு கெடுப்பார். நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. அவங்க நினைச்சுக்கிறது என்னன்னா, இப்ப பார்க்கிறோம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அநேக இடங்கள்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்க இஷ்டமா செய்யறாங்க. ஏன் அப்படி செய்யறான்னு சொன்னா, அவங்களுக்கு முதல்ல தேவன் அவங்களோட இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை. தேவனை முதலாவது எப்படி நம்ம காண முடியும்? நம்ம அன்பு செய்யும் போது தான் அவரை காண முடியும். ஏன்னா அவர் அன்பாவே இருக்கிறார். இங்க பார்க்கிற நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 16ஆம் வசனம். இங்க பார்க்கிறோம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்க தேவனுடைய ஆலயங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தா அப்ப நம்ம தேவனை துதிக்கிற துதியின் சத்தமானது உங்களுக்கு கட்டுகளை அறுக்கக்கூடியதாக இருக்கிறது. பவுலும் சீலாவும் ஜெபித்தாங்க, துதித்தாங்க, அவருடைய கட்டுகள் அறுபட்டது. ஆலயங்கள் எல்லாம் கூடி சேரும் போது, தேவனுடைய ஆலயங்கள் அதிகமா இருக்கும் போது, அப்படின்னா தேவன் சமூகத்துல நீங்க பண்ற பாடலுடைய சத்தத்தை கேட்கும் போது தேவ தூதர்கள் இறங்குவாங்க. ஜெபம் பண்ணும்போது தேவ தூதர்கள் இறங்குவாங்க. இதெல்லாம் மெய்யாவே உண்டாகும். மனுஷன் என்ன பண்றான், மனுஷன் முகத்தை பார்க்கறான். நிறைய பேர் என்ன பண்றாங்க, இருதயத்தை கர்த்தர் பார்க்கறாங்க. உங்களுடைய இருதயத்தை எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிற டிவியில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, யோசிக்கிறாங்க, என்ன செய்ய போறாங்கன்றதை கர்த்தர் பார்க்கறாங்க. இருதயத்தை பார்க்கிறவர் நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம கண்களை மூடுதல். நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான வேலை கர்த்தாவே, உங்களுடைய சர்வ வல்லமையுடைய நிழலில் ஆண்டவரே தலைகள் தங்கும்படியாக எங்கள் இருதயத்தில் வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே மரியாதை பரிசுத்த ஆவியை நிழல் பட்ட போது ஆண்டவரே நீர் குமாரனாக பிறந்து இந்த பூமியிலே நடமாடினீர். ஆண்டவரே திடீர் வித்தாய் வந்து கர்த்தாவே, அந்த அப்போஸ்தல நாட்களில் கர்த்தாவே அவர்கள் மேல் கர்த்தாவே ஒரு ஒளிவுள்ள மேகம் நிழலிட்ட போது கர்த்தாவே நீர் அவர்கள் நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று சத்தம் கேட்டது. பேதுருடைய கர்த்தாவை நிழலாகிலும் படும் என்று அவர்கள் கேட்டபோது அந்த இடத்துல கர்த்தாவே அந்த நிழல் பட்டாவது சுகம் கிடைக்கும் என்று சொல்லி வந்தவர்கள் அனைவரும் சுகமாக பட்டு போனது போல இந்த நாளிலே வந்த ஒவ்வொரு இருதயங்களை தேவன் சுகமாக்க முடியாது, சௌக்கியமாக்க முடியாது.